அனைவருக்கும் ஆஸ்ட்ரோபிக் சேனல் மூலமாக தங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்வுறும் கோயில்பட்டி தங்கவேல் முருகன் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். நண்பர்களே, சென்ற பதிவில் ஜாதகம் என்ன சொல்லும் என்ற தலைப்பில் ஜாதகத்தை பற்றிய ஒரு சிறு புரிதலை தங்களுக்கு கூறியிருந்தேன். அதற்கான தங்களின் ஒத்துழைப்பு மற்றும் புரிதல்கள் மிக சிறப்பாக இருந்ததற்கு மிக்க நன்றியுடன் அந்த பதிவில் கூறியுள்ளபடி இந்த பதிவில் ஜாதகம் பார்ப்பதால் எல்லா பிரச்சனைகளும் சரியாகிவிடுமா என்ற மன ஆதங்கத்திற்கான ஒரு பதிலாக இந்த பதிவு தங்களுக்கு வழங்க இருக்கிறேன். நண்பர்களே, ஜாதகம் என்ன சொல்லும்? அதை பற்றி சுருக்கமாக சொல்ல போனால், ஜாதகம் என்பது வாழ்க்கை பயணத்தின் ஒரு அறிவிப்பு பலகைதான் என்பதையும், அந்த அறிவிப்பு பலகை கடந்த காலத்தையும் கடந்த பாதையையும் நாம் செல்லும் அடுத்த காலத்தையும் எதிர்காலத்தையும் உள்ள ஏற்ற இறக்கங்களையும் சந்திப்புகளையும் தெளிவாக சொல்லும். அவை எந்தெந்த காலத்தில் நடைபெறும் என்பதையும் சொல்லும் என்பதை சென்ற பதிவில் சிறிது விளக்கமாக கூறியிருந்தேன். சரி நண்பர்களே, தற்பொழுதைய கேள்வி என்னவென்றால், நான் ஜாதகம் பார்த்து விட்டேன், எத்தனையோ ஜோதிடர்களை பார்த்து என் ஜாதகத்தை காட்டி கேட்டு விட்டேன், ஆனாலும் எனது பிரச்சனை தீரவே இல்லை என்று சொல்பவர்கள் நம்முள் 90% இருக்கிறார்கள். இதற்கான பதில்தான் இந்த பதிவு. ஜாதகம் பார்ப்பதனால் மட்டும் தங்களது பிரச்சனை சரியாகி விடுமா என்றால் அது ஒரு தவறான புரிதல் நண்பர்களே. வானிலை அறிக்கையை நாம் கேட்கிறோம், அடுத்து 48 மணி நேரத்திற்குள் மழை, வெள்ளம், புயல் என்று ஒரு அறிவிப்பை வானிலை நிலையம் தங்களுக்கு தருகிறது. நாம் அந்த அறிவிப்பை கேட்டதன் மூலம், அந்த அறிவிப்பை அவர் சொன்னதால் மட்டுமே அந்த மழையோ புயலோ வெள்ளமோ வராமல் நின்று விடுமா என்பதுதான் எனது கேள்வி. அதை நிறுத்த முடியாது, அது நடந்தே தீரும் என்பது போல் தங்கள் ஜாதகத்தில் எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் நடக்க இருக்கிறதோ அதை மட்டுமே அந்த ஜாதகம் சொல்லுமே தவிர, அதை நடப்பதை நிறுத்துவதற்கு எந்த ஜாதகத்திற்கும் எந்த ஜோதிடருக்கும் முடியாத ஒரு வேலை என்பதுதான் உண்மை. அப்படி என்றால் எதற்காக ஜாதகம் பார்க்க வேண்டும்? ஏன் பார்க்க வேண்டும்? ஒரு ஜோதிடராலோ அல்லது ஜாதகத்தாலோ எங்களது பிரச்சனையை சரி செய்ய முடியவில்லை என்றால் எதற்காக பார்க்க வேண்டும்? இதுவும் ஒரு கேள்விதான். ஆனால் நண்பர்களை பாருங்கள், அந்த ஜாதகத்தை பார்ப்பதன் மூலம் நமக்கு நடக்கவிருக்கும் நிகழ்ச்சிகளை முன்கூட்டியே அறிந்து கொள்வதன் மூலம் பெரும் பெரும் சவால்களை மிக எளிதாக சந்திக்கலாம். உதாரணமாக சொல்ல போனால், நாம் அடுத்து உச்சத்தை அடையப் போகிறோம் என்பதை அறிந்து கொள்வதன் மூலம் ஏற்படும் பயணத்தில் உள்ள சிரமங்களையும் தடங்கல்களையும் வேக கட்டுப்பாடுகளையும் தடைகளையும் மிக சந்தோஷமாக நாம் அனுபவிப்பதற்கு நமது மனநிலை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக ஆகிவிடும் என்பதுதான் ஜாதகம் பார்ப்பதன் மூலம் நாம் உணரக்கூடிய ஒரு அருமை. அது மட்டுமல்ல நண்பர்களே, ஜாதகம் பார்ப்பதன் மூலம் நமக்கு அடுத்து நிகழப்போகும் ஏற்றத்தாழ்வுகளை, சிரமங்களை, கஷ்டங்களை தெரிந்து கொள்வதன் மூலம் அதை தாங்கிக் கொள்ளும் மனப்பக்குவமும், அதை எவ்வாறு எதிர்கொள்வது என்ற ஒரு கால்குலேஷன்ஸ், அதாவது கஷ்டங்களை எதிர்கொள்ளும் திறமையும் வழிமுறைகளையும் நமக்கு நாமே ஏற்படுத்தி கொள்ள முடியும் என்பதுதான் ஜாதகம் பார்த்து நாம் உணரக்கொள்ளக்கூடிய ஒரு வழிவகை. எனவே நண்பர்களே, இந்த மாதிரியான இன்பங்களையும் துன்பங்களையும் எவ்வாறு எடுத்துக்கொள்வது அல்லது எவ்வாறு அனுபவிப்பது, அதன் மூலம் நாம் நமது கஷ்டங்களையும்
மனக்குழப்பங்களையும் எவ்வாறு இனிமையாக வாழ்க்கை பயணத்தில் அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்வது என்பதை அறிந்து கொள்வதற்காகத்தான் ஜாதகம் பார்க்க வேண்டுமே அன்றி அவர் ஜாதகம் பார்ப்பதன் மூலம் அந்த பிரச்சனைகளோ துன்பங்களோ சரியாகிவிடும் என்பதற்கு அந்த அர்த்தங்கள் இல்லை என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஜோதிடம் என்பது கால நேரத்தை பொறுத்து மாறக்கூடியது என்பதால் நீங்கள் ஒவ்வொரு வருடமும் அல்லது எப்பொழுது ஜாதகம் பார்க்க வேண்டும் என்றாலும் வருடத்திற்கு ஒரு முறை என்று நான் சொன்னது போல் பார்க்க வேண்டும் என்றாலும் தாங்கள் பிறந்த தமிழ் மாதம், மீண்டும் சொல்கிறேன், தாங்கள் பிறந்த தமிழ் மாதம் ஏதாவது ஒரு நாள் சென்று உங்கள் ஜோதிடரை பாருங்கள். அது உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்க வழிவகுக்கும் என்பது எனது யோசனை. எனவே நண்பர்களே, வழக்கம் போல் ஒரே பல்லவிதான். இந்த பதிவு யாரையும் கஷ்டப்படுத்தவோ அல்லது துன்பப்படுத்தவோ அல்லது நிர்பந்தப்படுத்தவோ மன கஷ்டத்தையோ கொடுப்பதற்கான பதிவல்ல இது. இந்த பதிவு எனது அனுபவத்தின் மூலம் தங்களுக்கு ஜாதகத்தை பற்றிய ஒரு புரிதலை உண்டாக்கும் ஒரு பதிவுதான் என்பதை மீண்டும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அடுத்த பதிவில் அதிகமாக இன்று ஜோதிடர்களை சென்று அனைவரும் கேட்கும் ஒரு விஷயம், பரிகாரம் என்ன செய்யலாம் என்பதுதான். அடுத்த எனது பதிவு பரிகாரம் பற்றிய உங்கள் புரிதலை மேன்மையாக்கும் என்று நம்பி அடுத்த பதிவில் பரிகாரம் பற்றிய ஒரு புரிதலை கண்டிப்பாக தங்களுக்கு தர இருக்கிறேன். நன்றி நண்பர்களே. இந்த எனது பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்து ஷேர் செய்து தங்கள் நண்பர்களிடம் விவாதிக்கவும். அதுபோல் இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம், ஜாதகம் சம்பந்தமான அல்லது ஜோதிடம் சம்பந்தமான பொதுவான கேள்விகள் எனது வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொண்டு தாங்கள் கேட்கலாம். சமயம் கிடைக்கும் பொழுது தங்களுக்கு கண்டிப்பாக பதில் வரும் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.